வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ராமாயணத்தின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி பேசப் போகிறோம். இது சாதாரணமான சம்பவம் அல்ல. இது ராகவ ராமரின் இறுதி பயணம், லக்ஷ்மணனின் தியாகம் மற்றும் வைகுண்ட திருப்பயணத்திற்கான ஒரு ஆழமான உண்மை. நீங்கள் எல்லாரும் ராமர் வைகுண்டத்திற்கு செல்லும் முன் ஏன் லக்ஷ்மணன் மறைய வேண்டும் என்று கேள்வி வைத்திருக்கலாம். இதற்கு என்ன காரணம்? இதன் பின்னணி என்ன? இந்த கேள்விக்கு முழுமையான பதிலை பெற இந்த கதையை கவனமாக கேளுங்கள். லக்ஷ்மணன் யார், ஏன் முக்கியமானவர்? நாம் அனைவரும் அறிவோம். ராமர் என்பவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். லக்ஷ்மணன் என்பவர் விஷ்ணுவின் சேஷநாகத்தின் அவதாரம். இப்போது சேஷநாகம் என்றால் என்ன? வைகுண்டத்தில் விஷ்ணு எப்போதும் சேஷநாகத்தின் மேல் படுத்திருப்பார். சேஷநாகம் என்பது 6 தலைகளையுடைய சக்தி வாய்ந்த சர்ப்பம். அது எப்போதும் விஷ்ணுவிற்கு திருப்பதையாகவும் பாதுகாவலராகவும் இருக்கும். அதனால் விஷ்ணுவாக இருக்கும் ராமர் வைகுண்டத்திற்கு செல்லும் முன் லக்ஷ்மணன் சேஷநாகம் முதலில் செல்ல வேண்டும். அதுவே இந்த கதையின் முக்கியமான உண்மை. லக்ஷ்மணனின் மரணத்திற்கான சூழ்நிலை துர்வாச முனிவரின் வருகை. ஒரு நாள் துர்வாச முனிவர் அயோத்திக்கு வருகிறார். அவர் ராமரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறுகிறார். அந்த விஷயம் மகா ரகசியம். அதனால் யாரும் கேட்கக்கூடாது. ராமர் ஒரு கட்டளையை அறிவித்தார். என்னிடம் பேசும்போது யாரும் குறுக்கிடக்கூடாது. அப்படி செய்தால் அவரை தண்டிக்க வேண்டும். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் அரண்மனையை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தான். அந்த இடத்தில் துர்வாசர் மிகவும் கோபமுள்ள முனிவர். அவரை தடுத்தால் அயோத்திக்கு சாபம் விழும் அபாயம். லக்ஷ்மணன் தீவிரமான குழப்பத்தில் விழுந்தான். நான் என்ன செய்வது? துர்வாசரை அனுமதிக்காமல் இருக்க முடியாது. அவரை அனுமதித்தால் ராமரின் கட்டளையை மீறுகிறேன். இப்போது லக்ஷ்மணன் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டான். எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் துர்வாசர் சாபம் விடாமல் இருக்க வேண்டும். அதனால் அவன் துர்வாசரை உள்ளே அனுமதித்தான். துர்வாசர் வந்த பிறகு ராமரிடம் ரகசியமாக பேசிவிட்டு போய்விட்டார். ஆனால் ராமர் மிகுந்த வேதனையுடன் இருந்தார். நான் சொன்ன கட்டளை தவறாக இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டும். அப்போது லக்ஷ்மணன் ஒரு தீர்மானம் எடுத்தான். ராமா, உன் கட்டளையை மீறியதால் எனக்கு இங்கு உயிரோடு இருப்பதற்கில்லை. நான் இப்போது இந்த உலகை விட்டு செல்கிறேன். அவ்வளவுதான். லக்ஷ்மணன் தன் முடிவை உறுதியாக கொண்டான். அவன் சரையு நதிக்குள் இறங்கி ஜலசமாதி அடைந்து தன் மூல ரூபமான சேஷநாகமாக மாறி வைகுண்டத்திற்கு சென்றான். அந்த இடத்தில் தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அங்கிருந்து லக்ஷ்மணன் தனது உண்மையான உருவத்தை எடுத்து விஷ்ணுவின் சேஷநாகமாக வைகுண்டத்தில் திரும்பிவிட்டான். லக்ஷ்மணனின் மறைவு பிறகு ராமரின் முடிவு. லக்ஷ்மணன் சென்றதும் ராமர் மிகவும் வருந்தினார். அயோத்தி மக்களை வணங்கினார். பரதனுக்கு அரசை ஒப்படைத்தார். சரையு நதிக்குள் இறங்கி வைகுண்டத்திற்கு சென்றார். அங்கே விஷ்ணுவாகி லக்ஷ்மணனுடன் சேஷநாகத்தின் மேல் அமர்ந்து வைகுண்டத்தில் இணைந்தார். லக்ஷ்மணன் முதலில் வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும். ஏனெனில் அவர் விஷ்ணுவின் சேஷநாகம். ராமர் தர்மத்தை காப்பாற்றினார். தன் சொந்த கட்டளையை மீறினாலும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் காட்டினார். லக்ஷ்மணன் தியாகத்தின் சிறப்பை உணர்த்தும் சம்பவம். ஒருவருடைய கடமை முடிந்தவுடன் அவர் தன் உண்மையான நிலையில் திரும்ப வேண்டும். இந்த கதையை கேட்டதற்கு பிறகு இந்த கதையில் எந்த விஷயம் உங்களை கவர்ந்தது? லக்ஷ்மணனின் தியாகமா, ராமரின் தர்மத்தை காக்கும் நிலைமையா, அல்லது விஷ்ணுவின் மறுபிறப்பு பற்றி புரிந்து கொண்ட உண்மையா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ராமர், லக்ஷ்மணன் மற்றும் விஷ்ணுவின் கருணை உங்கள் மீது என்றும் இருக்கட்டும். இப்போது அனைவரும் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீராம்.